சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். எம்எல்டி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அந்த சத்தியத்தினுடைய இறுதிக்கு நேராக ஒரு சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்து இந்த சத்தியத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேக காரியங்கள் நாம் கேட்டு வந்திருக்கிறோம். சத்தியங்களை அறிந்தவர்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம், அவர் எப்படி முக்கியம் வாய்ந்தவராய் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் முக்கியம் வாய்ந்தவராய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது உண்மையாகவே, ஏனென்றால் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக எப்படி அவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து சிந்திக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அவரை குறித்து வேதம் திட்டவட்டமாக அநேக காரியங்களை, அவருடைய முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை சாதாரணமாக ஒரு நபராக இல்லாவிட்டால் ஒரு ஆவியாய் அதை நாம் உணர்ந்து அதை ஒரு லேசாய் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் பார்க்கும்போது தேவனாகிய யெகோவா இல்லாவிட்டால் ஆண்டவராகிய யெகோவா, ஆண்டவராகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர், இப்படியாக சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கும்போது வேதம் அவரை நமக்கு பிரித்து காட்டுகிறது. ஆண்டவராகிய யெகோவாவாக, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவானவராக, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவராக நமக்கு பிரித்து காட்டும்போது அதில் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவராகிய யெகோவாவுக்கு இருக்கிற அந்த வல்லமை, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவானவருக்கு இருக்கிற அந்த வல்லமை, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் அது இருக்கிறது என்பதை விசுவாச மக்கள் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மூவரும் ஒன்றாய், மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் வித்தியாசம் இல்லாமல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் மூவரும் ஒரே நபராய், சர்வ வல்லமுள்ள தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய், ராஜாதி ராஜாவாய் அவர் ஆளுகை செய்கிறார் என்று கர்த்தருடைய ஜனம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்து வைத்திருக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த முக்கியமானவரை நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்க முடியும். அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் கடந்த 13 வாரங்களாக பார்த்த காரியங்கள், அந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து நாம் கடந்து போக முடியும். ஆக தேவனுடைய ஜனம் பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் சபையோடு அவர் பேசி வந்திருக்கிறார். நீங்கள் காலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் காலங்கள் இல்லை என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது
பழைய ஏற்பாடு காலங்களிலே நம்முடைய முன்னோர்களுடைய ஆதி முற்பிதாக்கள் ஆதாம் முதற்கொண்டு மல்கியா தீர்க்கதரிசி கடைசி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலங்கள் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யெகோவாவின் காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியையை, தம்முடைய தன்மையை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு உதாரணங்கள் கடந்த 13 வாரங்கள் பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆக யெகோவாவின் காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு பிறகு மத்தேயு சுவிசேஷத்திற்கு முன்பாக 400 ஆண்டுகள் 2 காலங்களாக யெகோவா தேவன் அவர் அமைதல் உள்ளவராக, உலகத்திலே அவருடைய சத்தம் இல்லாதபடிக்கு ஒரு அமைதல் உள்ள ஒரு காலங்கள் இருந்து, அதற்கு பிறகு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமாக இரண்டாவது ஒரு காலத்திற்கு நேராக, நடு காலங்களுக்கு நேராக, the center period அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நடு காலங்கள் என்று பார்க்கும்போது, அந்த நடு காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியையை அவர் செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அதை குறித்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். 18ஆம் வசனத்திலே அங்கே என் அப்பன் இயேசுவினுடைய பிறப்பிலேயே பரிசுத்த ஆவியானுடைய வேலை செயல்பாடுகள், அவருடைய கிரியை குறித்து வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அது நடு காலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சென்டர் பீரியடிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு 3வது ஒரு காலமாக இந்த நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் பரிசுத்த ஆவியானவர் காலங்கள். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் மேலறையிலே கூடியிருந்த போது அந்த இடத்துல அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுதான் அந்த பெந்தெகோஸ்தே நாள். அன்றிலிருந்து இன்றைக்கு இந்த நாள், இந்த நிமிஷம் வரையிலும் பரிசுத்த ஆவியானுடைய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியை பயங்கரமாய் வல்லமையாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நாட்களிலே நாம் உணர வேண்டும். அப்படியானால் காலங்களும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்கிறதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது. காலங்களும் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவர், முக்கியம் வாய்ந்தவர் என்று காலங்களும் நம்மளுக்கு குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், நாம் நம்முடைய கரங்களை வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே தேவ ஆவியானவர் என்று தொடங்கப்படுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நீங்கள் வரும் பொழுதும் அங்கேயும் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவரே தொடக்கம் அவரே முடிவுமா இருக்கிறார் என்று வேதமும் நமக்கு திட்டவட்டமாக காண்பிக்கிறது. அப்போ ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தன்மை, அவருடைய கிரியை குறித்து வேதாகமும் நமக்கு தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்படி நமக்கு பல விதங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளாக இருக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஹல்லேலூயா.
இதெல்லாம் முக்கியமான சில சத்தியங்கள். இந்த சத்தியங்கள்லாம் இனி வருகிற காலங்களில் கேட்க முடியுமா நமக்கு தெரியாது. ஆகவே சத்தியத்தோடு கூட நீங்கள் இருங்க. தேவனுடைய சனமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இந்த நாட்களில் வாசம் பண்ண வேண்டும். ஆகவேதான் இந்த வருடம் தொடங்கி வேற ஆவியாக்கிய காலேபுக்குள்ளாக இருந்த அந்த வேற ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சத்தியங்களை இந்த வருஷத்துல கத்தனமோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நேற்று இருந்தவர்கள் இன்று இருப்பதில்லை. நேற்று இரவு இருந்தவர்கள் இன்றை காலையில காண்பதில்லை. அப்படி இருக்கும்போது காலங்கள் குறுகியதான் இருக்கும் பொழுது, காலம் கர்த்தருடைய வரைக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி அவர் கிரியை செய்ய, அவர் நமக்குள்ளாக இருந்து வேலை செய்ய இந்த நாட்களில் அதிகமாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சனமே, அப்படியானால் காலங்கள் பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது, பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது, இந்த நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். அப்ப அவருடைய முக்கியத்துவத்தில் ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு முக்கியமானவராக இருந்து அவர் நம்மளை நடத்த வேண்டும் என்று பார்க்கும்போது, வேதம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுகிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக நான் இருக்கிறேன். எடுத்துக்கொள்வோமாக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The Gospel according to John chapter 3 verses 5. என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Again I read this word. மறுபடியும் அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மன்னித்துக் கொள்ளுங்கள், 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அது என்ன? ஒருவன் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். மாம்ச பிரகாரமாக இந்த உலகத்திலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு அனுபவம் இருக்கிறது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிறப்பு இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அறியாதவர்கள் இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் எதிலே என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல திட்டவட்டமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே என்று அவர் ஒரு முறைக்கு 2 முறை அவர் சொல்லுகிறார் என்றால் இட்ஸ் a conditional word. இது கட்டளையான ஒரு வார்த்தை. அப்படியானால் தேவனுடைய சனமே, இங்கே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஜலத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம், ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். சிலர்
ஜலத்தினாலே நீங்கள் பிறந்திருப்பீர்கள், ஆனால் ஆவியினாலே பிறந்திருக்கிறீர்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலர் இன்னும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் இன்னும் பிறக்காத ஒரு அனுபவத்திலையும் நீங்கள் இங்கே இருக்கலாம். எந்த நிலையிலே நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாயிருந்தாலும் சரி, இதிலே ஒன்றிலே நீங்கள் பிறந்தவர்களாக இருந்து ஒருவேளை இரண்டிலும் இன்னும் பிறக்காமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்திற்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஜனமே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்றாய் நீங்கள் உணர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த இடத்துல என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 2 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஜலத்தினாலும், இரண்டாவது ஆவியினாலும். அப்போ இதுல பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த முதல் வார்த்தை ஜலத்தினாலும் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் தொடக்கத்திலே ஒரு ஆரம்பத்திலே உங்களுக்கு இன்ட்ரோவாக அந்த காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதை நாம் இந்த நேரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பும் போது அங்கு வேதம் சொல்லுகிறதை நாம் அந்த இடத்துல நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். The book of Genesis chapter 1 verses 2 says like this. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்துல நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கே அசைவாடி கொண்டிருந்தாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். He is moved the water. ஜலத்தின் மேல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்றைக்காகிலும் இதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அநேக முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பல முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த வேதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை இந்த வேதத்தை முழுமையாய் வாசித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அநேக முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை நீங்கள் என்றைக்காகிலும் சிந்தித்திருப்பீர்களா? சிந்தித்திருக்கிறீர்களா? தியானித்திருக்கிறீர்களா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன், எதற்காக அவர் ஜலத்தின் மேல் அசைவாடணும்? வேற எங்கேயும் அவர் அசைவாடி இருக்க கூடாதா? வேற எந்த இடத்திலும் அவருடைய அதற்கு பிறகு அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கிறோம், அதுல எதிலாகிலும் ஒன்றிலே அவர் அசைவாடி கொண்டிருக்க கூடாதா? ஏன் அவர் பர்டிகுலரா அவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார்? அப்ப ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாட காரணம் என்ன? அப்ப அதுல ஏதோ ஒரு முக்கியம் அங்கே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இருந்தபடினாலே அந்த இடத்துல இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாடினார் என்று. அங்கே என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜலத்தினாலே பிறக்க வேண்டும். He should born once again in the water. ஒருவன் மறுபடியுமாக ஜலத்தினாலே பிறக்க வேண்டும். அப்போ அங்கே என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, இணைக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பனா இந்த இடத்துல சும்மா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடல. அப்ப அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை இன்றைக்கு சபை அறிந்து கொள்ளுமானால், இந்த விஷயத்தை இன்றைக்கு சபை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் மாத்திரமே கிரியை செய்ய இந்த நாட்களை நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருப்போம், ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லும் பொழுது அந்த ஜலம் எவ்வளவு அவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானதாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆதியிலேயே என் தேவனாகிய கர்த்தர் ஜலத்தை அதை சுத்தமாய் இருக்கும்படியாக, அது பரிசுத்தமாய் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர்னாலே அதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில டேக்கிங் பாத், நாம் குளிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? இந்த சரீரத்தை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப குளிக்கிறோம் என்று சொல்லும் போது எதுல நம்ம குளிக்கிறோம்? தண்ணீரினாலே, ஜலத்தினாலே. ஜலத்தினாலே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சரீரத்தை, இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யறோம்? சுத்தப்படுத்துகிறோம். அப்ப மாம்ச பிரகாரமாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலங்கள், நாம் வெளியே போகிறதும் வருகிறதுமா இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தில் பல அசுத்தங்கள், அசுசியங்கள், தீமைகள், தீங்குகள் இந்த சரீரத்திற்கு நேராக வருகிறது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அந்த ஜலத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் அல்லவா? அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று விசேஷமாக அவர்கள் மறுபடியுமாக அவர்களுடைய பிள்ளைகள் ஆக்கும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜலத்தை கர்த்தர் சுத்தமாயிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட்டவராய், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவராக இருந்திருக்கிறார். ஏன்? அங்கே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், ஒருவன் ஜலத்தினால் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். அப்போ பிறப்பு என்ற அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், அப்ப ஜலத்தினாலே பிறக்கிறது என்பது எதை நமக்கு காண்பிக்கிறது? அதுதான் நம்ம ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறோம். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுகிறோம். எப்படி நாம் சரீர பிரகாரமாக நாம் குளிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து குளிக்காம நம்ம வெளியே போகக்கூடாது, குளிக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, குளிக்கணும் என்கிற அந்த ஒரு ஞானம் நமக்கு இருந்து எப்படி நம்முடைய சரீரத்தை நம்ம சுத்திகரிக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அவருடைய பிள்ளைகள் ஆக நாம் எப்பொழுதும் இருக்கும்படி அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்க ஜலத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி அது ஞான ஸ்நானத்திற்கென்று அதை ஒப்பு கொடுத்து, ஒரு மனுஷி ஞானம் வந்த பிறகு, ஸ்நானம் எடுத்த பிறகு, அந்த ஸ்நானம் எடுக்கிற அந்த நேரம் சரீர பிரகாரமான அசுத்தம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா தீமையான, தீங்கான, அசுத்தமான, அசுசியமான காரியங்கள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஜலத்தின் மூலமாக அது நீங்கி அவர்கள் எழும்பும் பொழுது அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா! இதை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக நான் எழும்பும் பொழுது பாவத்திற்கு மரித்து, ஏன் அதை சொல்றோம்? பாவத்திற்கு மரித்து. என்ன பாவம் நீங்க செஞ்சீங்க? என்ன பாவம் நம்ம செஞ்சிருக்கிறோம்? கொலை செஞ்சோமா? திருடணுமா? இல்லாட்டி பயங்கரமான காரியங்கள், உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத பயங்கரமான காரியங்கள், பாவம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோமா? அப்ப பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க என்று வார்த்தை நமக்கு சொல்லப்படுதுன்னா, ஏதோ ஒரு காரியங்கள் இந்த உலகத்துல மாம்ச வாழ்க்கையில சரீர பிரகாரமான காரியங்கள்ல ஆவிக்குரிய ஜீவியம் அது கெட்டு போக, ஆவிக்குரிய வாழ்க்கை அது அசுத்தமாக ஏதோ ஒன்று ஆவி ஆத்துமா சரீரத்திலே அது வருகிறபடியினாலே நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக அது என்னை விட்டு அது நீங்கி நான் பரிசுத்தம் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நான் மாறுகிறேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதற்கு தான் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அப்போ ஒரு பாவம் நீங்கி, ஒரு அசுத்தம் நீங்கி
பரிசுத்தம் உள்ளவர்களாக அந்த ஜலத்தினாலே எழும்புகிறோம் என்றால் அந்த ஜலம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஜலம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆகவேதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலேயே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது அவர் அறிந்தவராக இருந்தபடினாலே 2ஆம் வசனத்திலேயே அவர் ஜலத்தை அவர் பிரிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அதன் மேல் அசைவாடும்படியாக அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடியிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவம் என்னவாய் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின நிமித்தம் ஜலம் தண்ணீர் எப்பொழுதும் அது எப்படிப்பட்டதா இருக்கு? சுத்தமுள்ளதா இருக்கு. சுத்தமுள்ளதா இருக்கு. இன்றைக்கு ஒரு இடத்துல நம்ம ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்றால் அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்றால் இந்த வார்த்தையின்படியாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அந்த இடத்துல அந்த தண்ணீரில் நாம் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி அந்த தண்ணீரை அவர் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாய் பரிசுத்தமுள்ளதாய் அதை வைத்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது குறிப்பிட்ட அந்த தண்ணீர் அசுத்தமாய் அல்ல, அசுசியங்களாக அல்ல, கெட்டு போனதாக அல்ல, சுத்தமுள்ள அந்த தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு நாள் அந்த தண்ணீரை முற்றிலுமாய் எடுத்து அந்த தண்ணீரை சுத்திகரித்து அந்த இடத்தை முழுவதுமாக கழுவி புதிய ஒரு தண்ணீரை அந்த இடத்துல நிரப்பி வைக்கிறார்கள். ஒரு மாம்ச பிரகாரமாக ஒரு மனுஷன் அந்த தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு சுத்தமா இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த காரியங்களை செய்வார்களானால் தேவனுடைய ஜனமே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே பிறக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியதான அந்த ஜலத்தை அவர் எவ்வளவாய் சுத்தமாய் அது பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அவர் நினைப்பார் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கு அடையாளம் தான் அந்த 2ஆம் வசனம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அப்படிப்பட்ட ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். தண்ணீரே சுத்தமா இருக்க வேண்டும். என் ஜனம் என் பிள்ளைகள் ஞானஸ்நானம் அதுல எடுக்கிறது நிமித்தம், என்னோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த சரீரத்திலே நான் வாழ வேண்டும், நான் வாசமாய் இருக்க வேண்டும், அந்த சரீரமே ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜலத்தை ஆண்டவர் சுத்தமாக வைத்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவாரானால் அந்த ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கையிலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அது நிமித்தம் அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள், நான் அவர்களோடு கூட இருப்பேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆகவே அது நிமித்தம் அவர்கள் என்னோட பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரம் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக அந்த ஜலத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு சித்தத்தை ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்து அந்த ஜலம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் அதன் மேல அசைவாடு வாரானால் அந்த ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு, எப்படிப்பட்டதாக நாம் வைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த ஆவி ஆத்மா சரீரம் எந்த ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த ஜலத்தினாலே
ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணினோமோ, அந்த உடன்படிக்கையிலே இன்று வரையிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக உண்மையாய் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. மாம்ச கிரியினாலே ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நாம் எப்படியாய் நாம் வைத்திருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சனமே, ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களை இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது, நான் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட பண்ணிக்கொண்டு அந்த உடன்படிக்கை நிமித்தம் நான் எப்பொழுது பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கும்படி அவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாடினார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அந்த பரிசுத்தம் விலகி அசுத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். அது ஆவியாக இருந்தாலும் சரி, ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சரீரமாக இருந்தாலும் சரி, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளை நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்களா, நமக்காக நாம் பரிசுத்தமுள்ள ஜனமாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம்தான் ஜலத்தினாலே ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாய் இருப்பது. அப்போ ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை சிந்தித்து பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அன்றைக்கே ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? இதை நாம் ஒரு நாளும் நாம் மறந்து போகாமல் உணர்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். இரண்டாவது ஒரு காரியம், வேதத்தில் நாம் வாசித்த அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப ஜலத்தினாலே நாம் பிறக்கும்படி ஆவியானவர் அந்த ஜலத்தை மேல் அசைவாடி கொண்டிருந்தார். காரணம், அந்த ஜலம் நமக்காக அது சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று. இங்க இரண்டாவது, ஆவியினாலே நாம் பிறக்க வேண்டும். அதை குறித்தும் வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. அதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே தான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், பரிசுத்த வேதாகமும் கூட பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை குறித்து தொடக்கமும் முடிவும் நமக்கு எடுத்து காண்பித்து இருக்கிறது என்று. அப்போ ஜலத்தை குறித்து ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆவியை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முக்கியத்துவம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பும் போது அங்கே சில காரியங்கள் அங்கே நம்ம பார்த்து நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னது போல அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், அந்த 2 அதிகாரங்களின் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 7 சபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 7 சபைக்கும் முடிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்று 7 சபைக்கும் சொல்லி முடிக்கும் போது அங்கே அந்த இடத்துல அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே ஆவியானவர் 7 சபைகளுக்கும் சொல்ல, அந்த இடத்துல ஆவியானுடைய முக்கியத்துவம் வெளிப்பட, அங்கே ஆவி அந்த இடத்துல பிறந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எங்கே என்றால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே யோவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவானை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, if you take Revelation chapter 1 verses 10, if you see, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குள்ளானேன். அப்போ
கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். அந்த மனுஷன் ஆவியிலே பிறந்திருந்தது நிமித்தம் தான் அந்த நாளிலே அவர் ஆவிக்குள்ளாக இருந்திருக்க முடிந்திருக்கு. ஆவியிலே பிறக்கலன்னா ஆவிக்குள்ளாக இருக்க முடியாது, ஆவிக்குள்ளாக முடியாது. அப்போ ஒரு மனுஷன் ஆவியிலே பிறந்திருக்கிறான் என்று சொல்லுவார்களானால் அவர்கள் ஆவிக்குள்ளாகவே இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். எத்தனை பேர் நாம் இந்த இடத்துல ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தில் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம்? ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கையில இந்த இடத்துல நாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து பாருங்களேன். ஆவியிலே நாம் பிறந்திருந்தோமானால் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஒருவேளை இந்த சத்தியம் உங்களுக்கு எப்படி புரிகிறது என்று தெரியவில்லை, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஆசீர்வாதங்களை குறித்து நிறைய செய்திகள் நாம் கேட்கிறோம், அது நமக்கு நல்லா புரியும். செழிப்பை குறித்த செய்தி நம்மளுக்கு பிடிக்கும், அது நமக்கு நல்லா புரியும். நம்முடைய நிலைமையை குறித்து, நம்முடைய சூழ்நிலை குறித்த ஒரு செய்தி நமக்கு வரும்போது அது நமக்கு நன்றாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு செய்திகள், ஆழமான காரியங்கள் ஒன்று நமக்கு நேராய் வரும் பொழுது அது நம்மளுக்கு புரியாது. சில நேரங்களில் அதை நாம் சரியாக நம்ம கவனிக்க கூட மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்டதான இந்த சத்தியங்களுக்குள்ளாக உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்குமானால் ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் எல்லாம் தானாய் உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வருகிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த நாட்களில் இந்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா. அப்ப ஆவிக்குள்ளாக மாறுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் முக்கியமாக இருக்கிறபடினால்தான் என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று. அப்ப இங்க யோவான் ஆவியிலே பிறந்திருந்தது நிமித்தம், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினது நிமித்தம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் 7 சபைகளை குறித்த ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்த போது அங்கே ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசு சபையாயிருக்கட்டும், சிமிர்னா சபையாயிருக்கட்டும், பெர்கமு சபையாயிருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், தியத்ரா சபையாயிருக்கட்டும், பிலித்தெல்பியா சபையாயிருக்கட்டும், எந்த சபையாய் இருந்தாலும் 7 சபைக்கும் அந்த வார்த்தை சொல்லி முடிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க முடியும். இந்த நாட்கள்ல சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறதை நம்முடைய காதுகள் கேட்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. கேட்க முடியுதா? கேட்க நம்முடைய இருதயம் தாகமா இங்க இருக்கா? ஆவியானவர் இங்க பேசுகிற, ஆவியானவர் சொல்லுகிறதை நம்முடைய காதுகள் கேட்க வாஞ்சியா இந்த இடத்துல இருக்கா? ஆவியானவர் சொல்லுகிறதை நம்முடைய காதுகள் கேட்க ஏக்கமா இந்த இடத்துல இருக்கா? இன்னும் ஆவியானவர் பேசுவாரா? இன்னும் ஆவியானவர் பேசுவாரா? இன்னும் அதிகமாய் பேசுவாரா? இன்னும் ஆழமாய் என்னை கொண்டு போவாரா? இன்னும் ஆழத்திற்கு என்னை ஆவியானவர் நடத்துவாரா என்று இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவர் சொல்லுகிறதை என்னால கேட்க முடிகிறது என்று இந்த இடத்துல அந்த ஒரு அனுபவத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க முடியுதா? சிந்தித்து பாருங்களேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் என்றால், ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கணும்னா அந்த மனுஷி ஆவியில இருக்க வேண்டும், ஆவியில பிறந்திருக்க வேண்டும். இல்லைனா கடைசி வரைக்கும் அவர் பேசுகிறது பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஏதோ காதுல, உலகத்துல 1000 பேர் பேசுகிறது நம்மளோட காது கேட்குது பாருங்க, அதுல ஒன்றா இதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஆனால் மாற்றம் இருக்காது. ஆகவேதான் என் அப்பன் இயேசு அழகாய் சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் சொல்லுகிறதை சபை கேட்க அவர்கள் ஆவியில இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்தபடினால்தான் என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஆவியிலே என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ஆவியானுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? சபையோடு கூட பேசுகிறது. அப்படின்னா உங்களோடு கூட பேசுகிறது அது அவருக்கு முக்கியமானதாக இருக்கு.
முக்கியமானதாக இருக்கு. வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யும் போது இருந்தாலும் சரி, பிரயாணங்களில் இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களோடு அவர் பேச வேண்டும் என்று இருக்கிறார். கடைசி கால சத்தியங்கள், கடைசி கால ரகசியங்கள், கடைசி கால வெளிப்பாடுகள் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் உங்களோடு கூட பேச, அவர் சொல்லுகிறது நீங்கள் கேட்க, இந்த நாட்களில் நீங்கள் ஆவியிலே நீங்கள் இருக்க வேண்டும். ஆவியிலே இருக்க வேண்டும். அப்ப ஆவியிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் கலாத்தியருக்கு எழுதின இந்த 2 நிருபங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆவிலே உள்ளவர்கள் எப்படியாய் இருப்பார்கள், ஆவிலே உள்ளவர்கள் எப்படியாய் நடப்பார்கள், ஆவிலே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை உலகத்திற்கு அது எப்படியாய் காண்பிக்கும் என்று. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் அந்த ஆவியின் கனிக்கு கீழே நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, ஆவிலே நடத்தப்படுகிறவர்கள் ஆவியிலே இருப்பார்கள் என்று. ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் ஆவியிலே இருப்பார்கள். ஏன்? அவர்கள் ஆவியானோட சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிறவர்களாயிருப்பாங்க. இதுதான் அனுபவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நடத்துதல், அவர் நம்மோடு கூட பேசுகிற, அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நாம் கேட்க விளங்கி கொள்ள நாம் ஆவியில பிறந்திருக்கிறோமா? ஒருவேளை ஆவியில பிறந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலே இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய இந்த முக்கியத்துவத்தை, அவர் முக்கியமானவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் கிரியை செய்யுதா என்று நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து பாருங்க. ஜலத்தினாலே நீங்கள் எப்பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து ஆவியினாலே நீங்கள் ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அனுபவத்தில் எத்தனை பேர் இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நாம் எல்லா விதத்திலும் நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அவருடைய ஜனமாய் அவருக்கு முன்பாக நம்முடைய எஜமான, நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகள் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருடைய கிட்டி அவருடைய அருகிலே இருக்கிறவர்களாய் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நம்மோடு கூட நாம் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்மோடு கூட இருக்கும்படி நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். அப்படிதானே? அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவரோடு கூட இருக்கும்படியாக, கிட்ட இருக்கும்படியாக ஒரு விரும்புகிறார். ஆனால் அதற்கு முக்கியமாய் தேவைப்படுகிற 2 காரியம், பரிசுத்தமும் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிற ஒரு காரியமும். இந்த 2ம் யாரோட வாழ்க்கையில் இருக்கோ அவர்கள் அப்பாவின் அருகிலே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அருகிலே இருக்கிறவர்களாயிருப்பார்கள். இன்றைக்கு அந்த ஒரு அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிதான் இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மகிழ்கிறவராயிருக்கிறார், அவர் சந்தோஷம் அடைகிறவராய், உங்கள் பேரில் அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த அனுபவத்திற்கு தூரமாக இருப்போமானால் இந்த நாட்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நாம் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த அனுபவத்திற்கு நேராய் நாம் வருவோம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையாய் அவருடைய வார்த்தையின்படி அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்ப ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் அதில் ஒரு நோக்கம் இருக்கு. ஆவியிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அதிலும் ஒரு நோக்கம் இருக்கு. காரணம், அதில் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு, பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் அதில் இருக்கிறபடினாலே. ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண இந்த நாட்களில் நாம் இடம் கொடுக்க வேண்டாம்.
அவர் நமக்குள்ளாக இருப்பாரானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லி அந்த பரிசுத்தமான அந்த பாதையிலே நம்மை நடத்தி செல்ல ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் நம்மை நடத்துவார். ஒருவேளை இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் இன்னும் பிறக்காமல் நாம் அவருடைய உடன்படிக்கைக்கு இன்னும் பங்குள்ளவர்களாயிராமல், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று இந்த நாட்களில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் இந்த சத்தியம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாயிருந்து பரிசுத்தத்திலும் அவர் உங்களோடு கூட பேசுகிற அனுபவத்திலும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக அவர் நடத்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 13-14 வசனங்களை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கிற வேளையில எல்லார் கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு நேரம் இது 14வது வாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். இந்த சத்தியம் இந்த வாரத்தோடு நாம் முடிக்கிறோம். இப்போ கேட்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்க கூடுமானால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்காரா? ஆகவேதான் திஷ்டாந்தங்களாக அவர்களை நமக்கு எடுத்து கர்த்தர் காண்பித்தார். இந்த முடிவிலே அவரை குறித்த முக்கியத்துவத்தை கர்த்தர் நம்மோடு எடுத்து பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர். ஆகவேதான் இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், நன்றாய் கவனியுங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார். ஒன்று மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுத்தார். அந்த அனுபவம் தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும். இந்த இரண்டிலும் அவர் நம்மளை மீட்டெடுத்தார் என்பதற்கு ஆவியானவர். ஏன்னா ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷி மாற ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த வசனத்தின்படியாக ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறாரா? சிந்தித்து ஆராய்ந்து பாருங்க. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில் இந்த கடைசி காலங்களில் உங்களுக்கு போதுமானவராக இருந்து செம்மையான வழியிலே அவர் உங்களை நடத்தி சென்று அவருடைய வருகைக்கு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை நிற்க செய்து இந்த நாட்களில் நீங்கள் போகிற கடினமான பாதைகள், உபத்திரவமான பாதைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கடியான நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷ மகிழ்ச்சி நிறைவாய் கர்த்தர் தந்து எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருந்து
அவர் உங்களை நடத்துவாராக. இந்த வார்த்தைகளின் நிமித்தம் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் எனக்கு பிரோஜனமாக இருந்தது. இந்த வார்த்தைகளினாலே நான் பலப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி இருக்கும்படியான சத்தியங்கள் இந்த நாட்களை கேட்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்களேன். பாருங்களேன், நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா, நன்றி. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.